நான் தான் சார். நம்ம தங்க கோயில் பின் பக்கமா ஒரு டபுள் ரோடு வருதுல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு இடம் பார்த்தேன் சார். அந்த ரெசார்ட்டோட பேக் சைடுல தான். கிரீனரியா சூப்பரா இருக்கு சார். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேக்ட்ராப்பா இந்த இடம் மேட்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். போட்டோஸ் எடுத்திருக்கேன் சார், உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் பார்த்துட்டு கூப்பிடுங்க சார். தேங்க்யூ சார். ஹலோ, சொல்லுப்பா தம்பி. மேட்டர் ஓவர் சார். வெரி குட். அப்போ நீ போய் சாரை மீட் பண்ணிவிடு. என்னப்பா ஒன்றுமே சவுண்ட் இல்லை? ஒன்றும் இல்லை, இங்கே யாருமே இல்லை. நீ ஒன்றும் பயப்படாதப்பா. காத்தால சாம்பார் இட்லி வடை, மத்தியானம் சிக்கன் பிரியாணி, ராத்திரி சப்பாத்தி குருமா, 2 பாட்டில் மினரல் வாட்டரு, எல்லா ஏற்பாடும் பக்காவா பண்ணியிருக்கேன். டோன்ட் ஒரி. கதவை மட்டும் சரியா பூட்டிட்டு போப்பா. பூட்டிட்டான் சார், வச்சிடுறேன்.
என் பேர் நாகராஜன், போலீஸ் டிபார்ட்மெண்ட். நீங்க யாரு? இது என் வீடு. ஓஹோ, ராமூர்த்தி சார் டாக்டரா நீங்க? ஆமா ஆமா. அப்பா பார்க்க வந்திருக்கீங்களா நீங்க? ஆமாங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, தெரியுமா? தெரியும். மேல டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. காஃபி கொடுத்த வேலைக்காரி சொன்னா. ஒரு நிமிஷம், அந்த கப்பை கொஞ்சம் கீழே வைங்க ப்ளீஸ். இந்த காஃபி நான் குடிக்க தான் கொண்டு வந்தாங்க. எனி ப்ராப்ளம் திஸ் காஃபி? உங்களுக்கு நான் வேற காஃபி கொண்டு வரேன், அதை குடிக்காதீங்க. ஏன்? அந்த கப்பை கொஞ்சம் கீழே வைங்க. இது என்னோட கப், பர்சனல் கப். பழைய வேலைக்காரிக்கு இந்த விஷயம் தெரியும். இப்ப வந்திருக்கிறது புது வேலைக்காரி, அவளுக்கு தெரியாது. இதுல நீங்க காஃபியா சிப் பண்ணி குடிச்சீங்களா? இல்ல இல்ல, நான் ஃபர்ஸ்ட் குடிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க ஒரு நிமிஷம்னு குடிக்கிறத நிறுத்திட்டீங்க. அதான் ஏன்னு தெரியல. எனக்கு சொந்தமான பொருளை வேற யாரும் யூஸ் பண்றது எனக்கு பிடிக்காது. ஒருவேளை நீங்க நான் வரதுக்கு முன்னாடி இந்த கப்ல காஃபி சிப் பண்ணி குடிச்சிருந்தா இந்த கப்பை உடைச்சு போட்டிருப்பேன். அதனாலதான் கேட்டேன். இல்ல இல்ல, நான் குடிக்கல. ஐ ஷுவர். விரலால் மட்டும்தான் இந்த கப்பை தொட்டிருக்கேன், அதுவும் பிடிய மட்டும்தான். இட்ஸ் ஓகே, ஐ ப்ரொவைட் a good coffee. சார் சொல்லுங்க, ஹாலில் தான் இருக்கேன். ஏசிபி சார், நீங்கள் கொஞ்சம் மேலே வாங்க. லாஸ்ட் லெஃப்ட் பெட்ரூம். எஸ் சார், இப்போ வந்துடுறேன். எஸ், கமின். ஹாய் சார், ஐ எம் நாகராஜன், ஏசிபி, குமரன் காலனி. நைஸ் மீட்டிங் சார். ஓ ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல சார், நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் உட்காருங்க. நோ பரவாயில்ல சார், நோ ஃபார்மாலிட்டிஸ். நான் எங்கேயே உட்கார்றேன், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்க. அப்படின்னா எனக்கும் ஒன்றும் இல்லை சார். ஆக்சிடென்ட் விஷயமா தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் பேசணும். ஏசிபியை கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வர முடியுமான்னு நீங்கள் கேட்ட விஷயத்த கமிஷனர் ஆஃபீஸில் சொன்னாங்க. உடனே கிளம்பி வந்துட்டேன். பார்த்தா நிறைய இடத்துல கட்டா இருக்கு. அடி பலமா சார்? இதோ கட்டு போட்ட டாக்டர் அம்மாவே இருக்காங்க, அவங்ககிட்டயே கேட்டுக்கோங்க. ஷீ இஸ் மை ஸ்கூல்மேட். நாங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, நமஸ்தே டாக்டர். நமஸ்தே. என்னாச்சு சாருக்கு? தலையில கல்லு குத்துனதுனால கொஞ்சம் பெரிய காயம்தான். கையில சின்ன சின்ன சிராய்ப்பு காயங்கள். தோல் தேஞ்சிருக்கிறதுனால கட்டு போட்டிருக்கேன். ஓ மை காட், அப்போ பெரிய வண்டியில தான் மோதி இருக்காரு. எப்படி சார், கார்ல இருந்து குதிச்சிட்டீங்களா சார்? இல்லை சார். பின்ன எப்படி இவ்வளவு காயங்களாச்சு? நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை சார். பின்ன அதை பற்றி பேசத்தான் உங்களை வர சொல்லி சொன்னேன். புரியல சார். நேற்று ராத்திரி நான் கிளப்ல இருந்து காரில் திரும்பி வந்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் போதையில் இருந்தேன். நம்ம வாட்டர் டேங்க் கிட்ட திரும்பும்போது திடீர்னு பைக்கில் ஒருத்தன் எதிரில் வந்துட்டான். நான் அவன் மேலே மோதிட்டேன். ஓகே. அவங்கிட்ட சாரி கேட்கறதுக்காக நான் காரை விட்டு இறங்கினேன். அதுக்குள்ள அவன் கண்ணா பின்னான்னு இவரை பிடிச்சி அடிச்சிருக்கான். பயங்கரமா காயப்படுத்திருக்கான். அப்படியா? ஆமா, அடிச்சது மட்டும் இல்லை சார், தரையில் என்ன தேய்ச்சிக்கிட்டு போய் தலையை கல்லில் மோத வச்சுட்டான். ஓ மை காட். அதுல ஆனதுதான் இவருக்கு தலையில பெரிய காயம். யார் அவனு ஏதாவது தெரிஞ்சுதா சார்? தெரியல சார். ஆனா அவன் பேரு தாமோதரன் மட்டும் அவன் சொல்லி தெரியும் சார். தாமோதரனா? ஆமா சார். அவன் பேசும்போது இந்த தாமோதரனை நீ ரொம்ப குறைவா எடை போட்டுட்டேன்னு சொன்னான். அவன் வண்டி நம்பர் மட்டும் நோட் பண்ணியிருக்கேன். வண்டி நம்பர் என்ன? TN10E7252. ஓகே, நான் அவனை பிடிச்சி முட்டிக்கு முட்டி தட்டுறேன். நோனோ, அவர் அதுக்காக உங்களை கூப்பிடல. பின்ன அவனை நேற்று போதையில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். அதில் அவன் கோபமாகி என்னை அடிச்சிட்டான். அடிபட்ட கோபத்தில் நானும் என் சைலன்சர் கன் எடுத்து சுற்றுவேன்னு அவனை பார்த்து மிரட்டினேன். அந்த கன்னை அவன் புடுங்கிட்டு ஓடிட்டான். அப்படியா? ஆமாம் சார். கமிஷனர் எனக்கு ரொம்ப வேண்டியவர்னால பர்சனலா காத்தால பேசினேன்.
எந்த ஸ்டேஷன்லயும் அந்த தாமோதரன் இது வரைக்கும் கண்ணை சரண்டர் பண்ணல. அது சரி. அந்த கன்னை வச்சு அவன் ஏதாவது தேவையில்லாத வேலை செஞ்சாலும் நான் தான் மாட்டுவேன் சார். சோ அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கண்ணை மீட்டு தரணும். அவன் மேலே எந்த கேஸும் போட வேண்டாம் சார், ப்ளீஸ். ஏன் சார்? என் கம்பெனி பிரைவேட் லிமிடெடிலிருந்து பப்ளிக் லிமிடெடாக மாறப்போகுது. இந்த டைமில் என் பேர் ரிப்பேர் ஆகாமல் பார்த்துக்கணும், ப்ளீஸ். ஓகே சார், நான் பண்ண வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன். ஓகே, தேங்க்யூ ஏசிபி சார். வரேன் சார். வாங்க. வரேன் மேடம். ஓகே சார். ஆ. ஒரு நிமிஷம் சார். எஸ். கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா. ஏன்? காஃபி ரெடியா இருக்கு, குடிச்சிட்டு போங்க. காஃபி குடிக்கிற மூட்ல நான் இல்லைம்மா. சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். என்னம்மா? காஃபி நான் கொண்டு வந்து வச்சுட்டேனே, குடிங்க சார். எனக்கு வேண்டான்னு சொன்னல. இப்போ நீங்க இந்த காஃபி எடுத்து குடிக்கலனா குடிக்கலனா தற்கொலை பண்ணிப்பேன். என் தற்கொலைக்கு நீங்க தான் காரணம்னு இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். என்னது? நீங்க இந்த காஃபி குடிக்காம போனீங்கன்னா இதால என் நரம்ப நான் வெட்டிப்பேன். பரவாயில்லையா? போட்ட காஃபிய குடிச்சிட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரும் நான் யாரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காஃபி. இப்போ சந்தோஷமா? நான் வரட்டுமா? தேங்க்யூ. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க போய் உங்க வேலைகளை பார்க்கலாம். எப்பவும் போல எங்க அப்பாவை மீட் பண்ணி ஜாலியா பேசிக்கலாம். நாம சந்திக்கல, நமக்குள்ள இப்படி ஒரு சம்பவமே நடக்கல. பாய். ஆள் இன்னும் வர காணோம். எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஹலோ, என்னாச்சு குணா? ஆள் இன்னும் வரல சார். வெயிட்டிங். எங்க வெயிட்டிங்? அவன் வீட்டுக்கிட்ட. அட, வீட்டை கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம் சார், கண்டுபிடிச்சிட்டேன். வெரி குட். எப்படி? அதெல்லாம் தொழில் ரகசியம் சார், கேட்கக்கூடாது. ஓகே ஓகே. யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்கா? பக்கத்து வீட்டில் விசாரிச்ச வரைக்கும் வீட்டில் 2 பேர் தானா. ஓகே. தாமோதர், அவன் தங்கச்சி அஸ்வதி, 2 பேர் மட்டும்தான் இருக்காங்களா. சரி. தாமோதரனை பற்றி ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. அப்படியா? அஸ்வதி தான் ஆள் ஏதோ பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை செய்கிறான். கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் சொல்கிறாங்க. பார்ப்போம், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கரெக்டான தகவல் தரேன். அப்படின்னா இப்போதைக்கு வீட்டில் யாரும் இல்லையா?
இல்ல சார், பூட்டிருக்கு. தாமோதரனை தூக்கிடுவியா? கண்டிப்பா தூக்கிடுவேன். டோன்ட் வரி. ஓகே தான், கேரியா. தேங்க்யூ சார். செய்திகள். உலக அளவு செஸ் போட்டிக்கு சென்னை பெண் தேர்வு. கொல்கத்தாவில் நடந்த பயங்கர தீ விபத்தில் 16 பேர் கருகி சாவு. கொல்கத்தாவில் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் கொடுப்பதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் அவர்களின் வாரிசுகளுக்கு அரசாங்க வேலையும் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார். அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கும் உலக அளவிலான செஸ் போட்டிக்கு நமது நாட்டின் சார்பாக போட்டியிட தேர்வாகி இருப்பவர் சென்னை பெண். அந்த பெண்ணின் பெயர் மிஸ் மகாராணி. சென்னை சோழவரத்தை சேர்ந்த மகாராணி இதுவரை தான் கலந்து கொண்ட 17 போட்டிகளில் 16 வெற்றி கண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் பல செய்திகளை இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். ஹலோ அண்ணா, டிவி நியூஸ் பாத்தியா? இப்பதான் நான் பாத்துட்டு இருக்கேன். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ அண்ணா. உலக அளவுல நம்ம நாட்டு சார்புல செஸ் போட்டியில நீ கலந்துக்க போறடா. கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாண்ணா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு செலக்ஷன் நடக்க போகுதுன்னு நீ அண்ணங்கிட்ட சொல்லவே இல்லையடா. இதுல எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாதுண்ணா. இட்ஸ் a surprise for me. எங்க கோச் சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் அவருக்கு சொல்லவே இல்லையா? இல்ல, முத போனே உனக்கு தான் நான் பண்றேன். ஓகே ஓகே. எப்போ வீட்டுக்கு வர? இன்னைக்கு ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சதும் ராத்திரி பஸ்ல புறப்படுறேன். காலையில 7 மணிக்கெல்லாம் உன் கூட இருப்பேன். ஓகே ஓகே. நான் வழக்கம் போல பாரதி பார்க் கிட்ட வெயிட் பண்றேன். ஓகேண்ணா. ஓகே. யாஹூ! என் தங்கச்சி உலக அளவுல பேர் வாங்க போறா. மகா, என்னாச்சு மகா? மகா, 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 என்னாச்சு மகா உனக்கு? நான் உனக்காக பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருந்தேன். என்ன மகா இப்படி ஆயிடுச்சு? ஏன் மகா இப்படி பண்ண?
ஐயோ மகா மகா போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் கை வைக்காதீங்க ப்ளீஸ். சார் என் தங்கச்சி சார். அதெல்லாம் கரெக்ட், ஆனா இப்ப சுச்சுவேஷன் சரியில்லை. போலீஸ் வந்து தானே ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கணும். ஹலோ சார். சார் அது ஒன்றும் இல்லை சார். காலையில் என் வீட்டுக்கு பால் போட வந்த பையன் யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு மைதானத்துக்கு வந்திருக்கான். அந்த மைதானத்தில் ஒரு பொண்ணு மயங்கி கிடந்ததை பார்த்துருக்கான். அதை என்கிட்ட வந்து சொன்னான். நானும் வந்து பார்த்தா அந்த பொண்ணு ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. அவங்க அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்க போகிற தங்கச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாம இப்போ இந்த இடத்துக்கு பதறி அடிச்சுட்டு வந்திருக்கான். என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. பஸ்ஸில் வந்தவ இங்கே இப்படி ஏன் ரத்த காயங்களோட இருக்கான்னு புரியலை. ஐ திங்க் ஏதாச்சும் லவ் மேட்டரா கூட இருக்கலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். எஸ், நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நீங்க யாருன்னு தெரியலையே. என்ன தெரியலையா? அது சரி. அந்த மடையன் என்னைக்காவது என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தானா எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. என்ன பண்றது, அவன் தான் செய்யலையே. புரியல, யார் செய்யல? உங்க அண்ணன் தான். ஏன் அண்ணனா? ஆமா, தாமோதர் உங்க அண்ணன் தானே? நான் உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட். அப்படியா? ஆமா. வீட்டுக்குள்ள போய் பேசலாமா? வாங்க வாங்க. வாங்க. ஆமா, உன் அண்ணன் இன்னைக்கு ஆபீஸ் போயிருக்கானா? ஆமா. அந்த ராஸ்கல் கிட்ட நேத்தே நானு இன்னைக்கு வருவேன்னு ஃபோன் பண்ணிருந்தேன். அப்ப கூட ஆபீஸ் கிளம்பி போயிருக்கான் பாரு. என் அண்ணன் தாமோதரனுக்கு நேத்து நீங்க ஃபோன் பண்ணீங்களா? ஆமா. அவர் பேசினாரா? ஆமா, பேசினா. குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க. ஒரு நிமிஷம். முதல்ல இவளுக்கு மயக்க மருந்தை கொடுத்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டோம்னா அந்த தாமோதரம் ஆட்டோமேட்டிக்கா லைன்ல வருவான். ஹலோ. டேய், பணத்தை ரெடி பண்ணிட்டியா? இங்கே பாருங்க சார், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. என் தங்கச்சியை விட்டுருங்க ப்ளீஸ். டேய், என்னடா விளையாடுறியா? உன் தங்கச்சியை கடத்தின அன்னைக்கு ஃபோன் பண்ணப்பா பணம் தரேன்னு சொன்ன, இப்போ இல்லைங்கிற. சார், ஒரு 50,000 1 லட்சம் கூட பரவாயில்ல, எங்கேயாவது பெரட்டிடுவேன் சார். 10 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன் சார்? டேய்,
தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு பணம் சேர்த்து வச்சிருப்பேல்ல, அது வந்து சார். அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு தங்கச்சியை மீட்டிட்டு போயிரு. இல்லைன்னு வச்சுக்க, என்ன சார்? உன் தங்கச்சி உயிரோடவே இருக்க மாட்டா. சார் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க சார். என் தங்கச்சின்னா எனக்கு உயிர் சார். அப்ப பணத்தை ரெடி பண்றா. சார் சார் பணத்தை ரெடி பண்ணிட்டு தங்கச்சியை மீட்டிட்டு போ. வச்சிடுறேன். அப்பாடா. என்ன முகத்துல ஒரு ஸ்மைல் தெரியுது? ஒன்றும் இல்லை சார். ஆடா பரவாயில்ல, சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்? தங்கச்சியை சேஃபாக வைக்கணும், ஏதாவது ஐடியா கொடுங்கன்னு நான் கேட்டதுக்கு நீங்கள் கொடுத்த இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு சார். அப்படியா? ஆமாம் சார். நானே என் தங்கச்சியை கிட்னாப் பண்ணுறது, அவளை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது, சும்மா வச்சோம் அவன் முன்னாடி நம்ம ஆள் என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறதும், நான் அதுக்கு அழுதுகிட்டே பதில் சொல்கிறதும் எல்லாமே காமெடியாக இருக்குது சார். அது காமெடியாக இருக்கோ சீரியஸாக இருக்கோ, அவுட்புட் நல்லா இருக்கா இல்லையா? இருக்குது சார். உன் தங்கச்சி மனசில் இப்போ என்ன ஃபீலிங் இருக்கும் சொல்லு? நம்மளை யாரும் பணத்துக்காகத்தான் கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுவா. அது மட்டும் இல்லை, நம்மளை விடுவிக்கிறதுக்காக நம்ம அண்ணன் பணத்தை தேடி போராடுறான்னு உன் மேலே ஒரு பயங்கரமான சிம்பத்தி வந்திருக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார். என்ன இந்த விஷயத்தை ரொம்ப டல்லாக சொல்கிற? ஒன்றும் இல்லை சார். பரவாயில்ல, மனசில் எதையும் வச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. சொல்லு, என்ன பிரச்சனை? என்னோட கதை புலிவால் பிடிச்ச கதை மாதிரி ஆயிடுச்சு சார். ஏன் அப்படி ஃபீல் பண்ணுற? இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பேசிக்கிட்ட மாதிரி பெரிய அமௌண்ட் உனக்கு கொடுத்துட்றேன். நீ பணம் கொடுத்து ரிலீஸ் பண்ண மாதிரி உன் தங்கச்சியை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிரு. அப்போது ஹாப்பி தானே? ஹாப்பி தான். ஆனாலும் ஆனால் என்ன? நான் காதலிக்கிற மகாவை விட என் பொருளாதார நிலைமை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நீங்கள் சொன்ன வேலையை நான் செய்ய ஒத்துக்கிட்டேன். நான் எதுவும் தப்பான வேலை சொல்லலையே. மகாவை உலக செஸ் போட்டிக்கு டைமுக்கு அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன். அதானே சொன்னேன்? ஆமாம் சார். அப்படி டைமுக்கு அனுப்பாமல் இருந்தா வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஏஜென்சி 50 லட்சம் கொடுக்கறதா சொன்னாங்க. அதை உனக்கு நான் வாங்கி தர்றேன்னு சொன்னேன். கரெக்டு தானே? ஆமாம் சார். மகாவை வெளிநாட்டுக்கு டைமுக்கு அனுப்பக்கூடாதுன்னு தான் நான் பிளான் போட்டேனே தவிர அவளை வெளிநாட்டுக்கே அனுப்ப முடியாத அளவுக்கு மென்டல் ஆவான்னு யாராவது எதிர்பார்த்தமா? இல்லை சார். அன்னைக்கு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போ நீயும் கூட இருந்ததானே? ஆமாம் சார். நீங்கள் 2 பேரும் ரோடை கிராஸ் பண்ணும்போது வேகமாக வந்த ஏதோ ஒரு கார் மோதினதால மகா தூரமாக தூக்கி எறியப்பட்டான். நீ ரோட்டில் விழுந்து கிடந்த. கரெக்ட் தானே? ஆமாம் சார். அதுக்கப்புறம் உன்னை பார்த்த யாரோ வண்டிக்காரங்க உன்னை மட்டும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அவள் விழுந்து கிடந்த விஷயம் வெளியே தெரியல. என்ன, கரெக்ட் தானே? ஆமாம் சார். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. வெளிநாட்டுக்காரன் கொடுக்குற 50 லட்சம் கிடைச்சா மகாவோட அண்ணன்கிட்ட மகாவை பொண்ணு கேட்டு நீ போகும்போது ஒரு கெத்தா இருக்கும்னு தானே உனக்கு இந்த ஆஃபரை நான் பண்ண வச்சேன். நானும் அதுக்கு ஆசைப்பட்டு தான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு அவகிட்ட இந்த செஸ் போட்டியிலேருந்து நீ விலகிடுன்னு சொல்ல நினைச்சேன். ஆனால் தெரியும்ப்பா, அதுக்குள்ளதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமாம் சார். எனக்கும் மகாவுக்கும் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அதனால தான் உன் தங்கச்சியை சேஃபாக வச்சுக்கணும்னு என்கிட்ட நீ ஹெல்ப் கேட்ட. அது எனக்கு தெரியும். அந்த வெளிநாட்டுக்காரங்க பணத்தை பேசினபடி தருவாங்களா சார்? எப்படியும் தருவாங்க, ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆகும்னா எவ்வளோ டைம் சார்? ஏன்? மகா இருக்கிற இடத்துக்கு நேற்று பார்க்க போயிருந்தேன் சார். அப்படியா? ஆமாம் சார். அவள் குணமாகணும்னா ஒரு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணணுன்னு அவங்க அண்ணனும் டாக்டரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தை நீ கொடுக்க பிளான் பண்ணுறியா? ஆமாம் சார். ரிச்சர்ட்சன், டெல் மீ. யா யா ஓகே ஓகே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வாட் கண்டிஷன்? ஓகே, ஐ வில் கால் யூ இன் 5 minutes. ஓகே, பாய்.
என்ன சார் சிரிக்கிறீங்க? இல்ல, விதி எப்படி விளையாடுது பாரு. என்ன சார்? அந்த 50 லட்சம் பணமும் நாளைக்கே ஆர்டிஜிஎஸ் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இரு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? அமௌண்ட் ஆர்டிஜிஎஸ் ஆகணும்னா அவங்க சொல்றவங்கள நீ கொலை பண்ணணுமா? ஹலோ சார், 1 மணி நேரம் ஆச்சு சார். வழக்கம் போல தான் சார், பாலில் கொடுத்துட்டேன். என் பொண்ணு இல்லை சார், மயங்கிட்டா. 7 மணி நேரம் ஆகுமா? அப்படியா? சரி, நான் கிளம்பி வந்துடுறேன். ம். அஸ்வதி, சார், how are you? அப்படியே தான் சார் இருக்கேன். எங்க அண்ணனை பாத்தீங்களா சார்? இன்னும் இல்லம்மா. உங்க அண்ணன் கொஞ்ச நாளாவே உங்க வீட்டு பக்கமே வரல. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் him. அதுக்காக வேற பிளான் பண்ணி வச்சு காத்துட்டு இருக்க, தெரியுமா? பாவம், பணத்துக்காக எங்க அலையறானோ தெரியல. பணத்துக்காகவா? ஆமா சார், இன்னைக்கு கூட எங்க அண்ணனை மிரட்டி 10 லட்சம் கேட்டாங்க, தெரியுமா சார்? டேய், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு பணம் சேர்த்து வச்சிருப்பேல்ல, அது வந்து சார், அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு தங்கச்சியை மீட்டிட்டு போயிரு. இல்லைன்னு வச்சுக்க, என்ன சார்? உன் தங்கச்சி உயிரோடவே இருக்க மாட்டா. உங்க அண்ணனும் இப்ப வெளியே போனவனும் கூட்டு கலவானீங்க. அப்புறம் ஏன் மிரட்டுறாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லி என்ன காப்பாத்தலாம்ல சார்? அப்படி என்னால முடியலம்மா. ஏன் சார்? எப்படி சொல்றது? இப்ப உங்ககிட்ட இருந்து போனால ஒருத்தன், ஆமா, அவனே போலீஸ் தான். என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, உன்னை பத்தி சொல்றதுக்காக நான் ஸ்டேஷனுக்கு போனா இவன் தான் அங்க இருந்தான், இன்ஸ்பெக்டரா. அப்படியா? போலீஸ்காரங்க ஏன் என் அண்ணனை மிரட்டி 10 லட்சம் கேக்குறாங்கன்னு தெரியலையே. அது புரியாம தான் நான் திரும்பி வந்திருக்கேன். அவங்க உன்னை கடத்தி வச்ச மாதிரி தெரியலமா. ஏன் அப்படி சொல்றீங்க? நேத்து நான் உன்னை பார்க்க வந்தப்ப ஷாக் ஆயிட்டேன், தெரியுமா? உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கம்மா. டிஃபன்ல இருந்து, சாப்பாட்டுல இருந்து, கடைசியா நீ குடிக்கிறதுக்காக கொடுக்கற பால் வரைக்கும் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன அதுல ஆச்சரியம்? வழக்கமா கிட்னாப் பண்றவங்க பண்ணப்படுறவங்களுக்கு அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க சார். அவங்க கடைசியா கொடுக்கற பால்ல மயக்க மருந்து கலந்து கொடுக்கறதுனால எனக்கு அதெல்லாம் கொடுக்கறாங்க சார். இந்த விஷயம் நேத்து நீ கண் முழிக்கிற வரைக்கும் காத்திருந்து பாலை குடிக்காத, அதுல மயக்க மருந்து கலந்துருக்காங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே உனக்கு தெரிஞ்சது? ஆமா சார், அதனாலதான் இன்னைக்கு பாலை குடிக்கிற மாதிரி வாங்கி அந்த ஆளுக்கு தெரியாம கட்டில் கீழே ஊத்திட்டேன். நீ ஒரு விஷயத்த யோசிச்சியா? என்ன சார்? உனக்கு சாப்பிட எதுவுமே கொடுக்காம வெறும் மயக்க இன்ஜெக்ஷனை கொடுத்து மயக்கமாவே வச்சுக்க முடியும் தானே அவங்களால? ஆமா. அதை விட்டுட்டு ஏன் உனக்கு சாப்பாடை போட்டு ராஜ மரியாதையோட பாத்துக்கிறாங்க? தெரியலையே, கிட்னாப் பண்றவங்க எல்லாருமே இப்படிதான் பாத்துப்பாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்படிலாம் இல்லம்மா, உன்னை இப்படி கவனிச்சுக்கிறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. இதுக்கு பின்னாடி யாரு எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். அதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் உன்னை ரிலீவ் பண்ண ஏற்பாடு பண்றேன், சரியா? சார். என்னம்மா? எனக்கு பயமா இருக்கு சார். ஒன்னும் பயப்படாத, அவங்களுக்கு உன்னால ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அது ஆகிற வரைக்கும்
உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஏதாவது பண்ணாங்கன்னா? அப்படி பண்ணும்போது பார்த்துக்கலாம். அது எப்படி சார் அப்ப பாத்துக்க முடியும்? எப்படியாவது எங்க அண்ணனை மீட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். உங்க அண்ணன் கிடைச்ச அடுத்த நிமிஷம் நான் இங்க வருவேன். உனக்காக வேற ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன? இந்த போன் சைலண்ட் மோட்ல இருக்கு. இதுல முதல் நம்பரே என்னோடது தான். நீ என்ன பண்ற, இந்த போன்ல இருந்து ஏதாவது ஒரு ஆபத்துனா எனக்கு கால் பண்ணு. இந்த போனை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். கதவை சாத்தினா கூட இது கீழே விழாது. புரியுதா? நீ இதுல இருந்து ஒரு போன் பண்ணா போதும், நான் உன்னை உடனே ரிலீவ் பண்ண வந்துருவேன். என்ன இப்படி கட்டி போட்டபடியே கொன்னுட்டாங்கன்னா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, அவங்க உன்னை கொல்றதுக்காக இங்க கூட்டிட்டு வரல. வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவேன். கட்டு அவுத்த உடனே நேரா வந்து நைஸா எனக்கு ஒரு கால் பண்ணிடு. இந்த போனை இங்கேயே வச்சுட்டு நீயும் இங்கேயே நின்னுடு. அவங்க உங்ககிட்ட என்ன பேசினாலும் எனக்கு காதுல விழும். ஓகேவா? ஓகே சார். ஹலோ, வாட்? அப்படியா? நான் இப்பவே வரேன். என்ன கட்டி போட்டிருக்காளான்னு பாக்குறியா? அது கட்டி போடல, பயப்படாத. என்ன தப்பிச்சு போகிறதுக்கு வழி இருக்கான்னு தேடுறியா? இல்ல, அது கட்டி போடாம உன்னை அவ்வளவு சாதாரணமா விட்டு வச்சிருக்கேன்னா தப்பிச்சு வெளியில போற மாதிரியான இடத்துலயா வச்சிருப்ப? எனக்கு அப்படியெல்லாம் ஒரு எண்ணமே இல்லைங்க. என்ன ஸ்ப்ரேங்க அடிச்சிங்க? மண்டை இந்த வலி வலிக்குது. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். எதுக்கு இங்க வந்த? யார் நீ? அது என் பேரு குணாங்க. என்னங்க ஏன் அப்படி முறைக்கிறீங்க? உன் பேர் குணா, உன் தங்கச்சி மகாராணி, செஸ் விளையாட்டு வீராங்கனை. மாநில அளவுக்கு பல போட்டிகளை ஜெயிச்சு கொடுத்தவள உலக அளவு போட்டிக்கு செலக்ட் பண்ணாங்க. ஆனா அந்த சான்ஸ ஒத்துக்க வரப்பவே ஏதோ அடையாளம் தெரியாத கார் மோதி அனாதையா அடிபட்டு விழுந்து கிடந்த மகா. செத்துட்டதா நினைச்சாங்க எல்லாரும். ஆனா கடைசி நிமிஷத்துல உயிர் பொழைச்சிட்டா. இப்போ மனநிலை தவறின நோயாளியா இருக்கா. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும். ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ற நீதான் அவளுக்கு எல்லாமா பார்த்துட்டு இருக்க. குணமாகற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டுமேனு ஒரு காப்பகத்துல விட்டு வச்சிருக்கேன். கரெக்டா? எப்படிங்க நீங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணீங்க? நீ மயங்கி கிடந்தப்ப உன் ஐடியா வச்சு மொத்த விஷயமும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆனா நீ எதுக்கு தாமோதரனை தேடி இங்க வந்தேன்னு தான் எனக்கு தெரியல. சொல்லு, எதுக்கு இங்க வந்த? ஏன் வந்த? யாருக்காக வந்த? நான் சத்தியமா தாமோதரன் தாங்க தேடி வந்தேன். பொய். இதுல பொய் என்ன இருக்கு? தாமோதரனை உனக்கு யாருன்னே தெரியாது. என்ன சிஸ்டர் இது? உங்க அண்ணன் என்னை பத்தி உங்களுக்கு சொல்லங்கிறதுக்காக நான் அவன் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொன்னா எப்படி? அஸ்வதி, இவதான் தாமோதரனோட தங்கச்சி. பேரு அஸ்வதி. இவளை 2 நாளா வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுட்டு இவ வண்டியில தான் நான் வெளியில போயிட்டு இருக்கேன்.
பார்த்து தாமோதரனோட தங்கச்சின்னு நீ பேசும்போதே நீ டூப்ளிகேட்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ தாமோதரனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, கரெக்டா? அது வந்து சொல்லு, தாமோதரனை பார்க்கறதுக்கு எதுக்காக இங்க வந்த? என் தங்கச்சி விஷயமா தாமோதரன் கிட்ட பேச வந்தேன். உங்க தங்கச்சி விஷயமா எங்க அண்ணன் கிட்ட என்ன பேசணும்? என் தங்கச்சிய ஏன் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு தெரியணும். என்ன சொல்றீங்க? ஆமா, என் தங்கச்சி மகா என்னை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி தாமோதரனை மீட் பண்ற விஷயமா மெசேஜ் அனுப்பியிருந்தா. அப்படியா? ஆமா. உன் தங்கச்சிக்கும் தாமோதரனுக்கும் என்ன கனெக்ஷன்? ரெண்டு பேரும் காதலர்கள். ஏன் இப்படி அபாண்டமா போய் சொல்றீங்க? நான் ஏன் போய் சொல்லணும்? எங்க அண்ணன் அந்த மாதிரி ஆள் இல்ல, தெரியுமா? உங்க அண்ணன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அவர் கூட பழகினது கூட கிடையாது. அவரை பத்தி தப்பா பேசுறதுக்கு என் கூட பிறந்த தங்கச்சியை வச்சு போய் சொல்லுவேனா? நான் என் தங்கச்சி குணமானதும் அவளை ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேணாமா? நானே அவளை பத்தி போய் சொல்லுவேனா? அதுவும் ஒரு பாசமுள்ள அண்ணனா? உங்க தங்கச்சியும் எங்க அண்ணனும் லவர்ஸ்னு எதை வச்சு சொல்றீங்க? என் போனை கொடுத்தா அதுல இருக்கிற ப்ரூஃப் காண. என்ன ப்ரூஃப்? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருக்கு. அதை என் மொபைல்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே மொபைல் கம்பெனில இருந்து அவளுக்கு வந்த மெசேஜஸை ரீகலெக்ட் பண்ணிட்டேன். போனை கொடுத்தா அதையும் நான் காட்டுறேன். உன் போனை நான் தரவ செக் பண்ணனே, அந்த மாதிரி போட்டோஸ் எதுவும் என் கண்ணுக்கு தென்படலையே. அதை நான் சீக்ரெட் ஃபோல்டரில் வச்சிருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் புலப்படாத. ஃபோனை கொடுங்க, ஃபோட்டோ காட்டுறேன். இந்தாங்க, இதை கொஞ்சம் பாருங்க. இப்படி ஒரு அஃபேர் இருக்கிற விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். ஆமா, உனக்கு எப்படி இந்த போட்டோ கிடைச்சது? என் தங்கச்சியோட ஃபோன் எடுத்து டேட்டா ரெக்கவரிக்க கொடுத்தேன். அதில் டெலீட் பண்ணப்பட்ட இந்த ஃபோட்டோ கிடைச்சது. சேவ் பண்ணிக்கிட்டு ஆளை பற்றி தேடினேன். அப்போதான் இவன் பேரு தாமோதரன் தெரிஞ்சது. அதான் சந்திக்க வந்தேன். வந்தவன் ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த? போலீஸா? உன் போன்ல நீ கடைசியா பேசினது நாகராஜன் ஒரு ஏசிபி. அது வரைக்கும் விஷயம் கலெக்ட் பண்ணிட்டேன். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியா? ஆஃபிஷியலா கொடுக்கல. ஓரலா அவர்கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கேன். அவரு தாமோதரனை தேடி பிடிச்சு தூக்கிட்டு மட்டும் வந்துரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். என் தங்கச்சிக்கு அன்னைக்கு என்ன விபத்து நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னார். அதனால தான் இந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சு வந்தியா? ஆமா. உங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு எங்க அண்ணன் அவ கூட இருந்தாரா? ஆமா, இருந்திருக்காரு. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? என் போன்ல மெசேஜ் ஆப்ஷன்ல சேவ்டு மெசேஜஸ், தேர்ட் மெசேஜ் பாருங்க. இந்தாங்க மேடம். நீயே படி, சத்தமா படி. அண்ணனு பாரதி பார்க் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். எந்த பஸ்ல வரேன்னு சொல்லல. 7 மணிக்குள்ள இருந்து 7:30க்கு நான் அங்க இறங்குவேன். 5 மணிக்கெல்லாம் ராம் நகர்ல இறங்குவேன். அங்க நீ வந்துரு.
மகா. ஸோ தாமோதரனால தான் மகாவுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா எனக்கு தாமோதரம் வேணும். அதனால போலீஸ் கிட்ட போனியா? ஆமா, போலீஸ் கிட்ட நான் உதவி கேட்கும்போது எனக்கு மெசேஜ் விஷயம் தெரிய வரல. ஸோ அட்ரஸ் ஹெல்ப்புக்கு அங்க போனேன். இந்த அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச? மெசேஜ் கிடைச்சதும் அனுப்புன நம்பரை வச்சு அட்ரஸை கலெக்ட் பண்ணேன். அவனை தேடி வந்தவன் எனக்கு எதுக்கு மயக்க மருந்து கொடுக்க பார்த்த? நீங்க தான் அவன் தங்கச்சின்னு தவறுதலா நினைச்சிட்டேன். உங்களை மயக்கி கடத்திட்டா அவன் வேற வழி இல்லாம உண்மையை சொல்லுவான்னு அப்படி பிளான் போட்டேன். பார்த்தா நீங்க இல்ல தங்கச்சி, இந்த அஸ்வதின்னு நீங்க புது ட்விஸ்ட் கொடுத்தீங்க. இன்னொரு ட்விஸ்ட் கூட இருக்கு. என்னது? இவளும் தாமோதரின் தங்கச்சி இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, இவளும் தாமோதரின் தங்கச்சி இல்ல, நானும் தாமோதரின் தங்கச்சி இல்ல. தாமோதரனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா இந்த ஹவுஸ் ஓனர் கூட சொன்னாங்களே. நீங்க சொல்றது உண்மைதான். ஆமா, இருக்கா. ஹலோ சார். ஹாய் சார். சார் நீங்களா? நானே தான். தாமோதரனோட ஒரிஜினல் சிஸ்டர் என்கிட்ட என் வீட்டில் தான் பத்திரமா இருக்கா. ஏன் சார் அப்படி? தாமோதரனை வேற ஒரு கேஸ் விஷயமா பிடிக்கிறதுக்காக நான் தான் இவங்க 2 பேரையும் இங்க அனுப்பி வச்சேன். இவங்க 2 பேரும் என்னோட ஆளுங்க. துர்கா, எஸ் சார். she is the private detective. அஸ்வினி, எஸ் சார். she is our assistant. தாமோதரன் 2 நாளா இங்க வரலையா துர்கா? இல்ல சார், வரல. நடுவுல பார்த்தா இவர் வேற வந்து நாம போட்ட பிளான் மாதிரியே ஒரு பிளானை கிரியேட் பண்றாரு. அதான் கன்ஃபியூஸ் ஆகி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நோ ப்ராப்ளம், நீங்க கிளம்பலாம் துர்கா. இந்த சீக்வென்ஸ்ல உங்க பார்ட் ஓவர். சார், அப்படின்னா தாமோதரன் இவர் இருக்கார்ல, இவரை வச்சு நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். பாய் சார். பாய். கிளம்புறோம். பாய் சார். பாய். மிஸ்டர் குணா, வாங்க, வந்து உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க குணா? தாமோதரனை எங்க வச்சிருக்கீங்க? சார் அவன் என்கிட்ட எப்படி இருப்பான் சார்? உங்ககிட்ட இல்லாம எங்க போயிட போறான்? குணா, உண்மையை சொல்லு, எங்க இருக்கான் தாமோதரன்? சார் என்ன சார் விளையாடுறீங்களா? தாமோதரன் எனக்கு உயிரோட வேணும். அவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு. சார் சத்தியமா சொல்றேன் சார், என்கிட்ட அவன் இல்ல சார். ஏய், ஏய்! குணா, நீ இப்ப எங்க இருக்க? அந்த தாமோதரன் ரொம்ப டேஞ்சரான ஆள் மாதிரி தெரியுது. அவன் கையில இப்ப கண்ணு வேற இருக்கு. அதனால நீ அவன் வீட்டுல இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது ஒண்ணுனா எனக்கு உடனே போன் பண்ணு, புரியுதா? குணா துப்பாக்கியால சுடப்பட்டு ஏற்கனவே செத்துட்டான். நீங்க யார் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
ஹலோ வர்திமான். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் இல்ல, பேட் மார்னிங். என்னாச்சு சார்? நம்ம லிமிட்ல ஒரு கொலை நடந்துருச்சு. ஐயோ, யாரு சார்? ரொம்ப தெரிஞ்ச பையன்தான், பேரு குணா. ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறான். அவனை சுட்டு கொன்னுட்டாங்க. ஓ மை காட். நீங்க உடனே டாக் ஸ்குவாடுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். அதே மாதிரி ஆம்புலன்ஸோட நம்ம ரெட்டவட தெரு இருக்குல்ல, ஆமா, அங்க நம்பர் 17க்கு வந்துருங்க. ஓகே சார். அப்புறம் பேரண்ட்ஸுக்கு டேவிட்டையும் வர சொல்லிருங்க. சரிங்க சார். இப்போ அடுத்து என்ன சார் பண்றது? நீங்க குணா இறந்த விஷயத்த வேற யார்கிட்டயா சொன்னீங்களா? இல்ல சார், நான் யாருக்குமே சொல்லல. துப்பாக்கி சத்தத்துக்கு பக்கத்து வீட்டுல கூட யாரும் வரலையா? சைலன்சர் கண்ணில் தானே சுடப்பட்டது. தொப்புன்னு ஒரு சின்ன சத்தம் தான் கேட்டது. குணா கீழே விழுந்துட்டான். நான் திரும்பி பார்த்தேன். ஜன்னல்ல ஒரு கை துப்பாக்கியோட தெரிஞ்சது. வெளியில போய் நான் அவனை துரத்தி பார்த்தேன். ஆனா அவன் மிஸ் ஆயிட்டான். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? ஜானகிராமன். என்ன பண்றீங்க நீங்க? நான் ஒரு செஸ் கோச்சர். செஸ் கோச்சரா? ஆமா சார், சதுரங்க விளையாட்டு வீரர்களை பயிற்றுவிக்கிறவன். அப்படின்னா குணாவோட தங்கச்சி செஸ் பிளேயர், அவ்வளோ உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும் சார். முதல்ல மகாராணி, அதாவது இந்த குணாவோட தங்க, யுவரத்னா செஸ் இன்டர்நேஷனல் போட்டியில வெற்றி பெற்றதுல இருந்து எனக்கு அவளை நல்லாவே தெரியும். அப்போ குணாவை ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். இந்த பையன் கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு தான் இங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்திருக்கா. இந்த பொண்ணு மகா நல்ல சாமர்த்தியசாலியா? ஆமா சார். இல்லைன்னா இந்த 23 வயசுல மாநில அளவுல 19 போட்டியில கலந்துக்க முடியுமா? அவளும் உங்ககிட்ட ட்ரெயின் ஆனவளா? இல்ல சார், எனக்கு பழக்காகும் போதே அவ ஸ்டேட் சாம்பியன். அதனால தான் அவ உலக அளவுல ஆடுறதுக்கு நான் சிபாரிசு செஞ்சேன். நீங்க சிபாரிசு பண்ண விஷயம் அவளுக்கு தெரியுமா? தெரியாது. அட்டாச்மெண்ட்டுக்கு வரும்போது சொல்லிக்கலான்னு இருந்தேன். ஆனா பாவம், அதுக்குள்ள அவளுக்கு இந்த அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சு. அது சரி. குணாவை நீங்க அங்க வச்சுதான் பாத்தீங்களா? இல்ல சார், நான் குணாவை பல முறை பார்த்திருக்கேன். அவன் தான் மகாவோட அண்ணங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவனுக்கு என்ன தெரியாது. அன்னைக்கு தான் பார்த்தா. அவனை பார்க்கறதுக்காக நீங்க ஏன் இந்த வீட்டுக்கு வந்தீங்க? நான் அவனை பார்க்க வரல சார். பின்ன தாமோதரனை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக வந்தேன். புரியல. தாமோதரனை நீங்க கையங்களவுமா பிடிக்கிறதுனா? சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல NWMன்னு ஒரு ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். என்னது அது? ஆக்சுவலி இத பத்தி நான் வெளியில சொல்லக்கூடாது. இங்க சுச்சுவேஷன் சரியில்லாம போனதுனால அந்த கட்டாயத்துல நான் சொல்றேன். சொல்லுங்க. NWM என்ன? ஆபரேஷன் நைட் வாட்ச்மேன். அப்படின்னா உலக அளவுல நடைபெறுகின்ற விளையாட்டு போட்டிகள்ல நம்ம நாட்டை சேர்ந்த வீரர்களை கலந்துக்க விடாம தடுக்கிறதுக்கு பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு ரகசிய தகவல் உளவுத்துறைக்கு வந்திருக்கான். ஓஹோ, அப்படியா? ஆமா. அதனால சிபிஐல ஒரு தனிப்பிரிவு தொடங்கி எங்களை மாதிரியான கோச்சர்களை கூப்பிட்டு பேசி அந்தந்த துறைகளோட வீரர்களை பத்தின விளக்கங்களை கேட்டாங்க. ஓகே. அப்படிதான் நான் என் துறையை சேர்ந்த வீராங்கனை மகாராணிய பத்தி என்கொயரி பண்ணப்போ அவ தாமோதரங்கிற ஒரு சாதாரண பையனை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சது. யாரு? இந்த வீட்டு பையன் தாமோதரனா? ஆமா. அவன் வாங்குற சம்பளத்துக்கும் அவன் தங்கச்சி வாங்குற சம்பளத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இவ்வளவு பெரிய வீட்ல எப்படி வாடகைக்கு இருக்காங்கன்னு தான் எங்களோட முதல் சந்தேகமே. அது சரி. அந்த பையன்கிட்ட மகா மாட்டிக்கிட்ட விஷயத்த அவ குடும்பத்துக்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி அவளை உலக போட்டிக்கு தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் பேசலாம்னு நினைச்சேன். அதே நேரம் தாமோதரனை மடக்கிறதுக்காக பிரைவேட் டிடெக்டிவ் பொண்ணுங்களை அனுப்பி அவனோட தங்கைய என் கஸ்டடிக்கு கொண்டு வந்து விசாரிச்சேன். அவ என்ன சொல்றா? அவ அப்பாவி. அவ அண்ணங்கிட்ட நிறைய பணம் புழங்குதுன்னு சொன்னான். ஆனா அவன் செய்யற தப்பு என்னன்னு தெரியலங்கிறா. அது சரி. அவளுக்கும் தெரியலையாமா? தெரியலையா? அந்த சமயத்துல தான் குணா வந்து
என் கேர்ள்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஓஹோ. அவங்களுக்கும் அவனுக்கு தெரியாது. நான் விஷயத்த வந்து பேசிக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள பார்த்தா அவனையும் சுட்டு கொண்டுட்டாங்க. அவனை கொன்னது வேற யாரும் இல்ல, கண்டிப்பா தாமோதரம் தான். என்ன சொல்றீங்க? ஆமா, நேற்று ராத்திரி ஒரு பிசினஸ் மேனை அடிச்சிருக்கான். அவர்கிட்ட இருந்த கன்னை புடுங்கிட்டு போயிருக்கான். அப்படின்னா அவன் தான் குணாவை சுட்டதா இருக்கலாம். இந்த குணாவோட தலையில பாஞ்ச குண்டோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கன் லைசன்ஸ் செட்டை விசாரிச்சு நான் பக்காவா சொல்ல முடியும். அது வரைக்கும் நான் எதுக்கு இங்க? நான் போலாமா? தாராளமா போலாம். ஆனா என் கூட போன்ல டச்ல இருங்க. கண்டிப்பா இருக்கேன். ஓகே, அப்ப நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். ஹலோ மிஸ்டர் ஜானகிராமன். எஸ், நான் ராஜமூர்த்தின்னு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேசுகிறேன். சொல்லுங்க. என் வீட்டுக்கு என்னை நீங்கள் சந்திக்க வர முடியுமா? என்ன உங்களுக்கு பழக்கம் இருக்கா? இல்லை. பெண்ணை எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு லேடிக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கணும், சதுரங்க விளையாட்டை பற்றி. அதுவும் வேர்ல்டு வைடு கிளாஸில் அவங்க இருக்கணும். அது சம்பந்தமா உங்ககிட்ட நான் பேசணும். ஓகே, நாளைக்கு ஓகேவா? ஓகே, வாங்களே. சரி, நாளைக்கு 3 மணிக்கு வரேன். உங்க அட்ரஸை எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பிளான் ஓவர். செக். போங்க, எப்பவுமே நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. இந்த விளையாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னு உனக்கு தெரியுமா? என்னது? அரசர்களின் விளையாட்டு. அப்படியா? ஆமா. மனித இனத்தோட பிரபல விளையாட்டுகள்ல இதுவும் ஒண்ணு. இது விளையாட்டு மட்டும் இல்ல, ஒரு கலையாவும் அறிவியலாவும் கூட பழைய கிரேக்க ராஜாக்கள் வர்ணிப்பாங்களாம். நிஜமாவே சொல்றீங்க? ஆமா, இது எப்பவுமே முதன்மையான விளையாட்டு. அதனாலதான் 64 கட்டங்கள்ல இது விளையாடப்படுது. நியூமராலஜி படி கூட 6+4 10. கூட்டுத்தொகை 1 வருதா? ஆமா, வருது. அதே மாதிரி பக்கத்துக்கு 16 காய்கள்னு 2 பேர் விளையாடினாலும் ஒரு ஆளு 4 பேர் மூளையோட விளையாடணும் இதுல. அதனால 16 × 4 64, 6 4 10, கூட்டுத்தொகை 1. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியாது. விட்டா இந்த 32 காய்களுக்கும் ஒரு கதை சொல்லுவீங்க போல இருக்கே. கண்டிப்பா. ஒரு ஆட்டத்துக்கு 32 காய்கள் வச்சு இந்த செஸ் விளையாடப்படுது. 2 பேர் மனசை முழுமைப்படுத்தி ஆடுற இந்த விளையாட்டுல 32 காய்களையும் இருவித சாமர்த்தியத்தோட நகர்த்தி ஆடணும். அதாவது மதியுகமும் தந்திரமும் கண்டிப்பா இந்த விளையாட்டுல இருக்கணும். ஸோ 32 32 64, 6 4 மறுபடியும் 10, 1 கூட்டுத்தொகை. முதல் விளையாட்டு, முதன்மையான விளையாட்டு. அடேங்கப்பா, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? எஸ். இந்த விளையாட்டு நம்ம நாட்டுக்கு எப்படி வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ரஷ்யாவில் பிரபலமான இந்த விளையாட்டு மெதுவா நம்ம நாட்டுக்குள்ளேயும் வந்துச்சு. இந்த விஷயத்த நீ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் வர்றவரு இத பத்தி கொஸ்டின் கேட்பாரா என்ன? அவரு கேட்கிறாரோ இல்லையோ, வேர்ல்டு லெவல் செஸ் போட்டியில நீ கலந்துக்க போகும்போது அவங்க கண்டிப்பா நீ இதுக்கு தகுதியானவதானான்னு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்ப நீ ப்ரிப்பேரா இருந்தே ஆகணும் இல்லையா? இப்பவே இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு ராஜு. இன்னும் எத்தனை இருக்கு? இன்னும் ஒரு 4-5 இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீ கண்டிப்பா அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னது அது? எப்போ முதல்ல வேர்ல்டு செஸ் சாம்பியன் போட்டி புகழ் பெற்றுச்சுன்னு கண்டிப்பா உன்னை கேட்பாங்க. நீ அதுக்கு என்ன சொல்லுவ? எனக்கு என்ன தெரியும், எப்ப நடந்துச்சு? நிறைய போட்டிகள் நடத்தப்பட்டிருந்தாலும் நூற்றாண்டின் சதுரங்க போட்டின்னு எல்லாராலையும் பரபரப்பா பேசப்பட்ட போட்டி 1972 நடந்தது. சதுரங்க சாம்ராஜ்யத்திலேயே யூகோஸ்லேவியா நாட்டை சேர்ந்த செவட்டோர் சார் கிளிகோரிக் அப்படிங்கிறவரு
கிராண்ட் மாஸ்டரா பரபரப்பா பேசப்பட்டாரு. ஐயோ, அப்படின்னா இந்த பேரெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணிக்கணும். அதே மாதிரி உலகத்திலேயே சின்ன வயசுலயே செஸ் பிளேயரா ஆனவரோட பேரை நீ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது யார் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும், நீ சொல்லு. அவர் பேரு பாபி பிஷர். அவர் 6 வயசுலயே செஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாராம். அவர் பேர் என்ன? பாபி பிஷர். இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்கு ராஜு? ஒன்னே ஒண்ணுதான். செஸ் விளையாட்டு எங்கிருந்து பிறந்துச்சுன்னு தெரியுமான்னு கொஸ்டின் வந்தா நீ என்ன ஆன்சர் பண்ணுவ? என்ன ஆன்சர் பண்ணுவாங்க? கண்டிப்பா ஏதாவது ஒரு வெளிநாடா தான் இருக்கும். அப்படித்தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா செஸ் விளையாட்டோட பிறப்பிடம் நம்ம நாடுதான். என்னது, நம்ம நாடா? ஆமா. 1500 வருஷத்துக்கு முந்தைய இந்த சதுரங்க போட்டியோட மூலம் நம்ம நாடுதான்னு பல வல்லுநர்கள் கணிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. குங்ஃபு எப்படி நம்ம நாட்டு சேர்ந்த கலைன்னு இப்போ ஒத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி சதுரங்க போட்டியும் நம்ம நாட்டு தான் இருக்கலான்னு பேசிக்கிறாங்க. உனக்கு கடைசியா ஒரு போனஸ் கேள்வி. இன்னும் கேள்விங்களா? என்ன பண்றது, கேளு. நம்ம நாட்டுல பேர் போன கிராண்ட் மாஸ்டர் யாரு? ஐயோ, அவர் பேரு படிச்சனே. விஸ்வநாதன் ஆனந்த். கரெக்டா? எஸ், வெரி குட். எங்கேயோ படிச்ச ஞாபகம். அவர்தான் இன்னைக்கு வரைக்கும் சதுரங்க விளையாட்டுல நம்ம நாட்டுக்காக பேர் எடுத்தவர். இப்ப லேட்டஸ்டா நிறைய பேர் சாம்பியன்ஸா ஆயிருக்காங்க. அவங்கள யார் பேரையாவது சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாதுப்பா. ரீசெண்டா உலக செஸ் போட்டிக்கு செலக்ட் ஆனவங்களோட பேர் தெரியுமா? தெரியாது. அந்த பொண்ணு பேரு மகாராணி. ஆனா அவங்க கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே அடிபட்டு ஸ்பெஷல் பேஷண்டா இருக்காங்க. இதெல்லாம் நீ வர்ற அந்த ஜானகி ராமன் கிட்ட மீட்டிங்ல பேசும்போது பக்காவா பேசணும். ஓகே? ஓகே. சரி, நீ கிளம்பு. 3 மணிக்கு வந்துரு. பாஸ்போர்ட் கொண்டு வரணும்ல? ஆமா, கொண்டு வரணும். சரி, உள்ள என் பேக் இருக்கு, எடுத்துட்டு கிளம்புறேன். ஓகே. எங்க போறீங்க? உள்ள பேக் இருக்குமா? சரி, போய் எடுத்துக்கங்க. ஹலோ சார், நான் ஏசிபி நாகராஜ் பேசுறேன். சொல்லுங்க நாகராஜ் சார். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும். 3 மணிக்கு வீட்டுக்கு வரணுமா சார்? 3 மணிக்கா? ஆமா சார். ஏன் சார் சைலண்டா இருக்கீங்க? அந்த டைம்ல வேற ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா? ஆமா, ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, நீங்க என்ன விஷயம்னு போன்லயே சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், தாமோதர விஷயத்துல ஒரு சின்ன குழு கிடைச்சிருக்கு. என்ன குழு? உங்களுக்கு ஆக்சிடென்டே நடக்கலையாமா சார்? யார் சொன்னது? நான் நேரடியாக வந்து சொல்றேன் சார். நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? என் வீட்டில் இருக்கேன் சார். நீங்க அங்கேயே இருங்க, நான் 10 நிமிஷத்துல அங்க வர்றேன். வாங்க, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஓகே. ஏசிபி நாகராஜ தூக்கிடு. நீ எப்பமா வந்த? எல்கேஜி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி செஸ் விளையாட்டை பத்தி அந்த அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். அது அவங்க செஸ் போட்டிக்காக வேர்ல்டு லெவல்ல கலந்துக்க போறாங்கல்ல, அதான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க வேர்ல்ட் செஸ் போட்டியில கலந்துக்க போறாங்களா? ஆமா. அவங்க டாக்டர் தானே சொன்னீங்க டாட்? ஆமா. பின்ன எப்படி செஸ் சாம்பியன் போட்டியில? டாக்டர்னா செஸ் போட்டியில கலந்துக்க கூடாதா? எனக்கு ஒரு விஷயம் புரியல டாட். என்ன? ஆக்சுவலி யூ ஆர் a best chess player. நீங்க கலந்துக்காம ஏன் அவங்கள ப்ரிப்பேர் பண்றீங்க? இட்ஸ் a part of game. உன் வயசுக்கு உனக்கு புரியாது. அந்த அம்மா டாக்டர் தானே இந்த வீட்டுக்கு வந்தாங்க.
ஆமாம். ஏன்? இல்ல போற போக்க பார்த்தா வேற மாதிரி இருந்தது. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால உங்க ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டேன். கொஞ்சம் தள்ளுங்க. உங்க ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டேன். உங்க ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டேன். உங்க ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டேன். உங்க ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டேன். ஏன் ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டாளா? அப்படின்னா ஹலோ, யாருப்பா நீ? ஏசிபி நாகராஜ் கதை ஓவர். ஹலோ சார், நான் தான் சார். என்னாச்சு? அந்த தாமோதரன் ஏசிபி நாகராஜ போட்டான் சார். நீங்க தான் முடிக்க சொன்னீங்களா? ஆமாம். நீ என்ன பண்ணுறன்னா, தாமோதரனை தேடி போன ஏசிபிய அந்த குணாவை சுட்ட மாதிரியே ஏன் கண்ணால சுட்டு கொண்டுட்டான்னு ரெண்டாவது கொலையும் அவன் மேலே போட்டு கேஸை ஸ்ட்ராங் ஆக்கிடு. ஓகே சார், அவனுக்கு தண்டனை அவ்வளோதானா? இல்லை, தங்கச்சியை ரிலீஸ் பண்ணுற விஷயமா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லி நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை முதல்ல மயக்கம் அடைய வைக்கணும். அப்புறமா தாமோதரனையும் அவன் தங்கச்சியும் எரிக்கிறதுக்கு மூலக்கொத்தனை மணி அனுப்புகிறேன். ஓகே? ஓகே சார். ஆனால் மணி எதுக்கு சார் இதில்? தாமோதரனை சாகடிக்க நம்ம கஜாவே போதுமே. மணி நம்ம டாக்டர் அம்மாவை டிஸ்போஸ் பண்ண போயிருக்கான். கையோட அதையும் முடிச்சிடட்டும். என்னது, டாக்டர் அம்மா போயிட்டாங்களா? ஆமாம். எப்படி சார்? அது அவங்க என் கூட கான்டாக்டில் இருந்ததை பிடிக்காதவங்க ஒரு மாதிரி செஞ்சுட்டாங்க. என் மேலே உள்ள பாசப்பிணைப்பால் அந்த கொலை நடந்துருச்சு. யாரு என்னங்கிறதெல்லாம் கேட்காதீங்க. லீவ் இட். ஆமாம், ஏசிபிக்கு நம்ம விஷயம் எப்படி தெரிஞ்சுது? அதான் சார் எனக்கும் புரியல. ஏசிபிய உங்க விஷயம் தெரிஞ்ச யாரோ தான் சந்திச்சிருக்காங்க. எப்படி சொல்ற? அவர் நேத்து போன் பண்ணி ஒரு கேள்வி கேட்டாரு. அப்படியா? ஆமா சார். என்ன கேட்டாரு? தாமோதரனை வச்சுக்கிட்டு வேற யாராவது பிளே பண்றாங்களான்னு கேட்டாரு. உடனே நீங்க எனக்கு அதை சொல்ல வேண்டாமா? எதனால அவருக்கு டவுட் வந்ததுன்னு எனக்கு தெரியாது இல்லையா சார். விசாரிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள அவன் எனக்கே ஃபோன் பண்ணான். அதான் அவன் கதையை நானே முடிச்சிட்டேன். கொஞ்ச நாளைக்கு நம்ம 2 பேரும் சந்திக்க வேண்டாம், சரியா? சரிங்க சார். Sir, I am Janaki Raman. Nice meeting you. Please come. Thank you, sir. Sir, please. உட்காருங்க சார். Thank you. குடிக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கிறீங்க? காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் ஹாட் ட்ரிங்க்ஸ்? No. Thank you. ரொம்ப வருஷமாவே வெளியில எதுவுமே சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை. தப்பா எடுத்துக்காதீங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. ஓகே. அப்போ ஸ்ட்ரெயிட்டாவே டாபிக் போயிடலாங்கிறீங்களா? ஷியர். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க. என்ன இன்ட்ரோ? என்னை பத்தி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்களை பத்தி தெரியாம பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு. ஐ எம் ராஜமூர்த்தி, இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஓகே. ஸ்டீல் பிளேட்டுகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது. ஓ. ஒய்ஃபு 10 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. பேரு ஜானகி. ஓகே. ஒரே டாக்டர், பேரு ரித்திகா. செல்ல பொண்ணு. நானா அவளுக்கு உயிர்.
என்ன அவளுக்கு மட்டுமே சொந்தம்னு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு ஜீவன். ஓகே, கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஹாப்பியா இருக்கேன். தேங்க்யூ. இவ்வளவு போதும். என்னை பத்தி சிம்பிளா சொல்லிக்கலாம். 82ல் ஸ்டேட் லெவல்ல செஸ் சாம்பியன். 2007 வரைக்கும் குட் நேம் இன் த ஃபீல்ட். வேர்ல்ட் லெவல் சாம்பியன் ஆகிறதுக்கு அதிர்ஷ்டம் பத்தல. ஸோ கோச் ஆயிட்டேன். நேத்து மகாவோட பிரதர் டெத்தில் ஏசிபி கிட்ட கூட அதை தான் சொன்னேன். ஓ, நீதானா அது ஏசிபியை சந்திச்சது? அதிர்ஷ்டம் இல்லாததால நல்ல வாய்ப்பு எப்படியெல்லாம் பறி போகுங்கிறதுக்கு மகா ஒரு பயங்கரமான உதாரணம்னு அவர்கிட்ட சொன்னேன். அதை விடுங்க, நீங்க விஷயத்த சொல்லுங்க. நான் யாருக்கு சதுரங்க போட்டிக்காக பயிற்சி கொடுக்கணும்? உங்க டாக்டருக்கா? இல்லை சார், என் டாக்டருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் அவள் தான் எனக்கு எல்லாமே. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அவள் என்ன மாதிரி. ஓஹோ, அவளுக்கு பிடிச்ச எதையுமே யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டா. அது சரி. அதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவா. என்ன மாதிரியே செஸ் உலகம் அவளை ஏமாத்திருச்சுன்னா அவள் தாங்க மாட்டா. அதனால நான் சொல்ற வேற ஒரு ஆளுக்கு நீங்க பிராக்டிஸ் கொடுக்கணும். புரியல. வேற ஒரு ஆளுக்குன்னா? அதை பத்தி பேசதான் நான் உங்களை வர சொன்னேன். அது இருக்கட்டும், நீங்க செஸ் பிளேயரா? ஆமா சார். உங்களை நான் எங்கேயுமே சந்திக்கலையே. நான் வெளியே எங்கேயும் நான் செஸ் பிளேயர்னு சொல்லிக்கிறது இல்லை. ஏன்? 13 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணேன். அது சரி. ஸ்டேட் லெவலுக்கு ட்ரை பண்ணும்போது தடங்கள் வந்துருச்சு. லோக்கல் பாலிடிக்ஸ் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓ மை குட்னஸ். யார் உங்க கோச்சர்? மாணிக்க விநாயகம்னு அப்போ இருந்தார். ஆமா, ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் போட்டிக்கு ஆளுங்களை செலக்ட் பண்ணப்ப மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போனாரே, அவரா? ஆமா சார். அவர் மாடியிலிருந்து தவறியெல்லாம் விழல சார். அப்படிதான் போலீஸ் என்கொயரியில் இருந்ததா பேப்பர்ல படித்தேன். பேப்பரில் போலீஸ்ல எல்லாம் அப்படித்தான் முடிவு பண்ணாங்க. ஆனால் அவரை நான் தான் தள்ளிவிட்டேன். என்னோட எந்த வேலைக்குமே எப்பவுமே ஆதாரமே வச்சுக்க மாட்டேன். அவ்வளவு நீட்டாக இருக்கும் என்னோட கிரைம். அதிகமாக திறமை இருக்கிற என்ன கிரிமினல் ஆக்டிவிட்டியை பற்றி அதிகமாக யோசிக்கிறதா சொல்லி ரிஜெக்ட் பண்ண அந்த பிளடி கோச் எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு யோசித்தேன். இதை நான் அவர்கிட்டயே கேட்டேன். சரியாக பதில் சொல்லாததால் மேலிருந்து கீழே தள்ளிவிட்டேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா சார்? என்ன? அந்த மாணிக்க விநாயகத்துக்கு 2 மனைவிகள். ஒன்று திருச்சியில் இருந்தது, இன்னொன்று யாருக்கும் தெரியாமல் ராயபுரத்தில் மெயின்டைன் பண்ணார். அதில் அவருக்கு பிறந்தது 2 பசங்க. மொதல் பையன் பேர் குணா, 2வது பொண்ணு அவ பேர் மகா. எந்த மகா? செஸ் சாம்பியன் மகா, அவர் பொண்ணா? ஆமா, அவ மாணிக்க விநாயகத்தோட பொண்ணு. அவங்க அம்மா சாகிற வரைக்கும் செஸ் கோச்சோட பசங்கன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லவே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருத்த என்னோட முன்னேற்றத்தை தடுக்கிறான்னா அவனோட மொத்த குடும்பத்தையும் முன்னேற விடாம பிச்சை எடுக்க வைக்கிறது என்னோட ஹாபி. என்னை வளர விடாம செஞ்ச மாணிக்க விநாயகத்தையும் அவன் குடும்பத்தையும் பிச்சை எடுக்க வச்ச எனக்கு அவன் ஜீன் மகா செஸ் பிளேயர் ஆகிறது பிடிக்கல. அதான் ஒரு மாதிரி புதுசா பிளான் பண்ணி மகாவை காதலிக்கிற பையனை வச்சு அவன் குட்டைய மொத்தமா குழப்பி அவ கதையை முழுசா முடிக்கணும்னு நினைச்சேன். என் திட்டப்படி
எல்லாமே கரெக்டாக தான் நடந்தது. மகாவை மோதின கார்ல இருந்த என் டிரைவர் கொஞ்சம் சொதப்பிட்டான். அதனால சாக வேண்டிய மகா மென்டலா உயிர் பொழைச்சிட்டா. சரி போட்டோம், தானா சாகட்டுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அவளை வேர்ல்டு லெவல்ல செஸ் விளையாட சிபாரிசு பண்ணது யாருன்னு விசாரிச்சேன். அப்பதான் உங்க பேர் எனக்கு தெரிஞ்சுது. உங்களை பத்தின விஷயங்கள் எல்லாம் எனக்கு புரிஞ்சுது. உங்களை எப்படி தண்டிக்கிறதுன்னு யோசிச்சேன். என்ன எதுக்கு நீங்க தண்டிக்கணும்? இல்ல அதான் நானே என் மனசை மாத்திக்கிட்டேன். வேற பிளான் போட்டேன். என்ன பிளான்? உங்களால சிபாரிசு செய்யப்பட்ட மகா அன்பிட் ஆனதுக்கு அப்புறம் டாக்டர் வளர்நிதின்னு லேடி ஒருத்தங்களை நீங்க உலக சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு அனுப்புற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அந்த விஷயத்தை பத்தி பேசத்தான் உங்களை இங்க வர சொன்னேன். ஆனா உங்க குட் லக், என் பிளான்ல ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. புரியல. என் பிளான் என்னவா இருந்ததுன்னா, நீங்க பக்காவா தயார் பண்ணி அனுப்புற உங்க செஸ் வீராங்கனை ஃபாரின்ல ஃப்ளைட்ல இருந்து இறங்கும் போது கிட்னாப் பண்ணப்படுவாங்க. அவங்கள மாதிரியே இருக்கிற டாக்டர் சந்திரலேகா அப்படிங்கிறவங்க உங்க வளர்நிதி அடையாளத்தோடையும் சர்டிபிகேட்டோடையும் போய் உலக சதுரங்க போட்டியில கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க ஷாக்கே ஆவீங்க. அந்த நான் அனுப்பின டாக்டர் லேடி நீங்க காசு வாங்கிக்கிட்டு நம்ம நாட்டு சார்பா எல்போர்ட் பிளேயரான தன்னை அனுப்புனதா வாய்க்கூசாம போய் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் உங்க மூஞ்சில காரி துப்பும். நல்லா இருக்க பிளான்? இதையெல்லாம் இவ்வளவு பக்காவா நான் ப்ரிப்பேர் பண்ணா உங்க நல்ல நேரம் அந்த டாக்டர் லேடி சடனா நேத்து டெத் ஆயிட்டாங்க. செஞ்சவங்க யாருன்னு தெரிஞ்சும் வெளியில சொல்ல முடியாத நிலைமை எனக்கு. அதனால உங்களை இப்போ நேரடியா கூப்பிட்டு வேற டீல் பேச ஐடியால இருக்க. என்ன பேசணும்? நம்ம நாட்டு சார்பா செஸ் பிளேயர்ஸை இனிமே வெளிநாட்டுக்கு அனுப்பாதீங்க. ஏன்? எனக்கு வெற்றியை கொடுக்காத சதுரங்க விளையாட்டு நம்ம நாட்டில் யாருக்கும் கொடுக்க கூடாது. இதெல்லாம் சாத்தியமா? எனக்கு பிடிக்காதது நடக்க வேண்டான்னு சொல்றேன். அனுப்ப கூடாதுன்னா அனுப்ப கூடாதுதான். அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு நம்ம நாட்டு பிளேயர்ஸை உலக அளவு போட்டிகள் எதுலையுமே கலந்துக்க விடாம பண்றதுக்கு சில விஷயங்களை கிரியேட் பண்றாங்களே, அதுக்கு நீங்க தான் இங்க இருக்கிற ஏஜென்ட்டா? ஆமான்னு கூட வச்சுக்கங்களே. நம்ம நாட்டு மேல பர்சனலா இவ்வளவு கர்ஜ் வச்சிருக்கிற உங்கள மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணது அவங்க அதிர்ஷ்டம். அதெல்லாம் வேணாம் சார், அதிகமா பேசாதீங்க. ஆளை அனுப்பக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? அதெல்லாம் அங்க போய் பேசிக்கலாம். எங்க போய்? எம்பசிலையும் கோர்ட்லையும் ஸ்டேஷன்லையும். வாட்? ஒரு நிமிஷம், கொஞ்சம் அங்க பாருங்க. உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை சந்திக்கவே வந்தேன். எங்கிட்டையும் கன் இருக்கு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு பரிதிமான். நகரக்கூடாது. உங்க ஆளு இன்ஸ்பெக்டர் பரிதிமான் இப்ப ஏன் கண்ட்ரோல்ல இருக்கான். நீங்க தப்பிக்கவே முடியாது.
Ding,